ஜன்பத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல போலீஸ் வாகனத்தை கலவரக்காரர்கள் அடித்து நொறுக்கி அந்த வாகனத்தை அப்படியே கவிழ்க்கக்கூடிய காட்சிகள் பிரிதொரு வீடியோவில் வெளியாகி உள்ளன. யாருக்கோ பீஸா டெலிவரி செய்ய வந்த இளைஞரின் வாகனத்தை மறித்து மொத்த பீஸாக்களையும் பிடுங்கி செல்லுகின்றனர் போராட்டக்காரர்கள். கலவரக்காரர்கள் பெண் பத்திரிகையாளர்களை அவமதிக்கக்கூடிய வீடியோக்களும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. இந்தியாவை நேபாளம் போல ஆக்குவோம் என்று ஒரு இளைஞர் ஆவேசமாக கூறிய காட்சியை 2 நாட்களுக்கு முன்பு நாம் வீடியோவில் பார்த்தோம். தற்போது அந்த இளைஞர் நிஷாங்க் சீக்கியர்களிடம் கன்னத்தில் அறை வாங்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. தங்களிடம் அபிஜித் தீப்கே மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிஷாங்க் சீக்கியர்கள் வலியுறுத்த தொடங்கி உள்ளனர். हम उसको बताना चाहते हैं अभिजीत को कि ना तू यहाँ पर आ, 5 सिंगों से माफी मांग जो तूने बोला है. மொத்தத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இருதரப்புக்கும் கௌரவ பிரச்சனை ஆகி இருக்கிறது. மோடி வெளியிட்ட காணொளி 30 கோடிக்கும் அதிகமான முறை பார்க்கப்பட்டு உலக சாதனை படைத்திருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது டெல்லி போலீசார் அடக்குமுறையை கையாண்டனர், தடியடி நடத்தினர் என்று ஆளாளுக்கு அள்ளிவிட்டுக் கொண்டிருந்த நிலையில் அத்தனைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக டெல்லி காவல்துறை முக்கிய சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நேற்று மாலை வெளியிட்டது. கடந்த 20ஆம் தேதி மதியம் கிட்டத்தட்ட 12:35 மணி அளவில் ரைசினா சாலையில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் தடுப்புகளை தாண்டி கலவரக்காரர்கள் வன்முறையோடு முன்னேறுகிற காட்சிகள் ஒரு வீடியோவில் பதிவாகி உள்ளன. அது அந்த வீடியோவில் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. போராட்டக்காரர்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர் என்பதை காட்டக்கூடியதாக அந்த வீடியோ இருந்தது. அதே போல இன்னொரு வீடியோ பாலிகா பஜார் பகுதியில் கற்களை கொண்டு கலவரத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள். அதே போல மற்றொரு வீடியோல நாடாளுமன்றத்துக்கு செல்லும் சாலையில் போலீசாரின் மனித சங்கிலியை உடைத்துக் கொண்டு கலவரக்காரர்கள் எப்படி முன்னேறினார்கள், எப்படி வன்முறையை தூண்டுகிற விதத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதை சித்தரிக்கிறது. அப்புறம் ஜன்பத் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல போலீஸ் வாகனத்தை கலவரக்காரர்கள் அடித்து நொறுக்கி அந்த வாகனத்தை அப்படியே கவிழ்க்கக்கூடிய காட்சிகள் பிரிதொரு வீடியோவில் வெளியாகி உள்ளன. மற்றொரு வீடியோவில் யாருக்கோ பீஸா டெலிவரி செய்ய வந்த இளைஞரின் வாகனத்தை மறித்து மொத்த பீஸாக்களையும் பிடுங்கி செல்லுகின்றனர் போராட்டக்காரர்கள். அந்த டெலிவரி ஊழியர் செய்வதறியாது பெரும் ஏமாற்றத்துடன் திரும்ப செல்லும் காட்சி பதிவாகி இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஹோட்டல்ல புகுந்து பிரியாணியும் புரோட்டாவும் தின்னுட்டு கடைசியில் காசு கொடுக்காமல் போகிற காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது டெல்லியில் பிடுங்கி தின்னும் கூட்டம் ஒன்று தங்களை போராட்டக்காரர்கள் என்று கூறிக்கொள்வதை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இவை தவிர கலவரக்காரர்கள் பெண் பத்திரிகையாளர்களை அவமதிக்கக்கூடிய வீடியோக்களும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நாங்க விஷுவல் எவிடன்ஸோட தான் உங்களுக்கு கொடுக்கிறோம். இப்ப நான் சொல்ற எல்லாத்துக்கும் ஆதாரத்தை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். ஒண்ணு கூட மேம்போக்காக நாம் பேசவில்லை. ஏதோ போராட்டக்காரர்கள் அப்படியே உத்தமர்கள் போலவும் காவல்துறையினரை வன்முறையாளர்கள் போலவும் நகர்ப்புற நக்சல்கள் சித்தரித்து வந்தது எவ்வளவு பெரிய பொய் என்பது இந்த வீடியோக்கள் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது.
இதுக்கு மத்தியில ஹிந்தி நடிகையான அகன்ஷா புரி என்பவர் ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த கரப்பாம்பூச்சிகளுடைய போராட்டத்தை சப்போர்ட் பண்றதுக்கும் ஜந்தர் மந்தர் போராட்டத்தை ஆதரிக்கவும் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன் வந்தார்கள். டெல்லிக்கு வர்றதுக்காக எனக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அதோடு மட்டுமல்ல, கரப்பாம்பூச்சிகளை ஆதரித்து ரீல்ஸ் போடுறதுக்கு எனக்கு தனியா காசு தரேன்னு சொன்னாங்க. कि हमें ऐसे मैसेजेस आए, हमें टिकट्स ऑफर हुए, हमें स्टे ऑफर हुआ कि आप आइए, हम लोग के साथ दिखिए, सपोर्ट कीजिए, इस पे इतने पोस्ट डालिए, इस पे रील डालिए. எனக்கு மட்டும் இல்ல, இதே போல ரீல்ஸ் சமூக ஊடகங்கள் மூலம் யார் யார் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆஃபர்கள் வழங்கப்பட்டன. ஆனா கரப்பாம்பூச்சியினர் கொடுத்த இந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரிக்கிறது முடிவு பண்ணா ஜெனுயினா பண்ணணும். அதை ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கொண்டு போக கூடாது. तो मुझे बहुत ही दुख हुआ ये देख के कि आपने इस मुद्दे को भी नहीं छोड़ा. ये कोई कंटेंट नहीं है, प्लीज इसे कंटेंट मत बनाइए. ये एक मुद्दा है, बहुत सीरियस मुद्दा है, इसे सॉल्व करिए और इन बच्चों का साथ दीजिए. ये हमारे देश का फ्यूचर है. ஆனால் கரப்பாம்பூச்சியினர் என்னை விலைக்கு வாங்க முயற்சி செய்தனர் என்று அகன்ஷா புரி சொல்லியிருக்கிறார். இந்த அகன்ஷா புரி என்பவர் தமிழ்ல கூட நடித்திருக்கிறார். 2013 கார்த்தி நடிச்ச அலெக்ஸ் பாண்டியன்ங்கிற படத்தில் இந்த நடிகை நடித்திருக்கிறார். இவர் இன்னைக்கு இந்த கரப்பாம்பூச்சிகளுடைய யோக்கியதை என்ன என்பதை புட்டு புட்டு வைத்திருக்கிறார். இதற்கு மத்தியில மத்திய அரசுக்கும் கரப்பாம்பூச்சிகளுக்கும் இடையே நேற்று வெள்ளிக்கிழமை 3வது கட்ட பேச்சுவார்த்தை ஜந்தர் மந்தர் அருகே இருக்கக்கூடிய விட்டல்பாய் பட்டேல் இல்லத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோரும், கரப்பாம்பூச்சிகள் தரப்பில் அதன் செய்தி தொடர்பாளர்களான சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோரும் பங்கேற்றனர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சௌரவ் தாஸ், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா கோரிக்கையில் சமரசம் கிடையாது என்றார். We told them about our 3 main demands. The most non-negotiable demand is Dharmendra Pradhan's resignation or him being fired from the cabinet. நீட் தேர்வு ரத்தான பிறகு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி நிவாரணம் வழங்குவது, போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெறுவது ஆகிய கோரிக்கைகளிலும் சமரசத்துக்கு இடமில்லை என்றார். Number 2 is the 1 crore compensation for the families of the dead NEET victims. And number 3 is that the FIRs that have been filed, 11 as per our last count, those FIRs have to be withdrawn and a sovereign guarantee has to come from the government that they won't proceed against any peaceful protesters or organizers in the future. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா, கரப்பாம்பூச்சி கட்சியினரின் கோரிக்கைகளுக்கு உரிய பதில் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறோம். சனிக்கிழமை, அதாவது இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றார். இப்போது தர்மேந்திர பிரதான் எனும் முட்டுச்சந்தி இந்த பக்கம் அந்த பக்கம் நகர வழி இல்லாமல் 2 தரப்பும் மாட்டிக்கொண்டுள்ளன. தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லி தொடங்கிய போராட்டம் அவரது ராஜினாமா இல்லாமல் முடிவடைந்தால் மூக்குடைப்பு ஆகிவிடும் என்று கரப்பான்பூச்சி கட்சியினர் கருதுகின்றனர். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டால் கரப்பான்பூச்சிகளுக்கு அடிபடிந்ததாகிவிடும் என்று மோடி அரசு கருதுகிறது. மொத்தத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இருதரப்புக்கும் கௌரவ பிரச்சனை ஆகியிருக்கிறது. இந்நிலையில் இனி என்ன நடக்கும்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யுமாறு மோடி கோர மாட்டார் என்று கருதுகிறேன். அதற்கான காரணங்களை நான் நேற்றைக்கே வீடியோவில் விளக்கி இருக்கிறேன். பொதுவாக அமைச்சர்களை ராஜினாமா செய்ய சொல்லுகிற வழக்கம் மோடிக்கு கிடையாது. 2015 சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்த்தரப்புல எதிர்கட்சியினர் கோரிக்கை விடுத்த காலத்தில் ராஜ்நாத் சிங் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப ராஜ்நாத் சிங் சொன்னார், ஒரு நாளும் சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்ய மாட்டார், இது UPA அரசு அல்ல NDA அரசு என்றார். அதே போல தண்டேவாடா சம்பவம், அதாவது தண்டேவாடாங்கிற இடத்துல மாவோயிஸ்டுடைய திடீர் தாக்குதல், அந்த ஆம்புஷ்ல 76 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்த போது சிதம்பரம் ராஜினாமா செய்யணும், உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்தன. அந்த டைட்டில் அத்வானி சொன்னார், சிதம்பரம் ராஜினாமா செய்ய தேவையில்லை, அவர் ராஜினாமா செய்யக்கூடாது, அவர் ராஜினாமா செய்து விட்டால் மாவோயிஸ்டுகள் வென்றதாக ஆகிவிடும். அதற்கு பதிலாக
இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு மாவோயிஸ்டுகளை ஒழித்து கட்டுவதில் சிதம்பரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சோ பொதுவா எப்போதுமே பிஜேபியோட டெண்டன்சி ஒரு தனிநபரை பலிகடாயாக்கி அவர்களை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு பண்றது கிடையாது. இன்னொன்னு கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். 2G ஸ்பெக்ட்ரம் உச்சகட்டத்தில் போயிட்டு இருந்த டயத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் தொடர்பான அந்த பிரச்சனை, அதுக்காக இவங்க ராஜினாமா பண்ணணும் அவங்க ராஜினாமா பண்ணணும் இவ்வளவு சொல்லப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் கூட மன்மோகன் சிங் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புல எவரும் கோரிக்கை விடுத்ததே கிடையாது. அதனால இந்த அமைச்சர்கள் ராஜினாமாங்கிறது ஒரு தீர்வே கிடையாது அப்படிங்கிறதா பிஜேபியுடைய ஐடியா. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனை, அது என்னன்னு கண்டறிந்து அது சால்வ் பண்ணணும். இப்ப நீட் வினாத்தாள் கசிகிறது அப்படின்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்டிஏன்னு சொல்லி ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு. இன்னொரு பக்கம் கோச்சிங் சென்டர் சைட்ல இருந்து எப்படியோ பேப்பர் லீக் ஆகுது. அப்படின்னா என்டிஏவுக்கும் கோச்சிங் சென்டர்ஸுக்கு இடையில எதையும் நெக்ஸஸ் இருக்கா, என்ன அடிப்படையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை அரெஸ்ட் பண்ணா போதும். இப்போ அதை அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்திருக்கு மத்திய அரசு. முதல்ல இந்த கசிவுன்னு சொன்னது நீட் தேர்வையை ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறு தேர்வு அனௌன்ஸ் பண்ணாங்க. மறு தேர்வுல எந்த குழப்பமும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் இப்போ அட்மிஷன் சுமூகமா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில இந்த கசிவெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இஸ்ரோவுடைய தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் அவங்க பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில இந்த நீட் வினாத்தாள் தொடர்பாக பணியாற்றிய பல்வேறு அதிகாரிகள் சாக் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு அமைச்சரை பலிகடையாக்குறதுன்னு இருக்குல்ல, அதை என்னைக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி என்கரேஜ் பண்ணிட்டா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தப்பு நடக்கிறப்ப யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணும் கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. சோ அதனால தர்மேந்திர பிரதானம் ராஜினாமா செய்ய சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னுடைய அமைச்சர்களை ராஜினாமா செய்ய சொல்லுகிற வழக்கம் மோடிக்கும் கிடையாது. பட் அதே நேரத்தில் கடந்த காலத்துல என்ன நடந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம் அராஜகமாக நடந்த காலத்துல மோடி கொண்டு வந்த 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வற்புறுத்தினார். தான் கொண்டு வந்த சட்டங்களை மோடி ஒரு நாளும் திரும்ப பெற மாட்டார் அப்படின்னு தான் எல்லோருமே கருதி இருந்தனர். ஆனால் என்ன நடந்தது? 3 வேளாண் சட்டங்களை மோடி திரும்ப பெற்றார். இது யாருமே எதிர்பார்க்கல. அதுபோல இப்போதும் எதிர்பாராத ஒன்று நடக்கலாம், தெரியாது எப்படின்னு. பட் அதே நேரம் கரப்பான் பூச்சிகளும் தளர்ந்து போய் இருக்கின்றன. இனியும் போராட்டத்தை தொடர்ந்து அதே தீவிரத்துடன் நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. நேற்று முன்தினமும் அதற்கு முன்தினமும் இருந்த அந்த வேகம் நேற்றைக்கு இல்லை. கரப்பான் பூச்சிகளோடு அமர்ந்து உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அணிமாறிவிட்டார். JP நட்டா கொடுத்த பழச்சாரை அறிந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கரப்பாம்பூச்சி தலைவர்கள் கையால் ஜூஸ் குடிக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாங்சுக் மனைவியோ காங்கிரஸை வெளிப்படையாக தாக்குகிறார். இதனால கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு ஆதரவாக குவிந்திருந்த காங்கிரஸ் மாணவர் அணியினர் கலைந்து சென்று விட்டனர். நாளுக்கு நாள் கூட்டம் குறைந்து வருகிறது, கரைந்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, கரப்பான் பூச்சிகளுக்கும் நிஷான் பிரிவு சீக்கியர்களுக்கும் இடையே முரண்பாடு முற்றி மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. நிஷான் பிரிவு சீக்கியர்கள் நீளமான அங்கி அணிந்து நீண்ட வாளுடன் காணப்படுவார்கள். அவர்களது வித்தியாசமான ஆடை குறித்து அபிஜித் தீப்கே கிண்டலாக பேசி இருக்கிறார். இது சீக்கியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களிடம் அபிஜித் தீப்கே மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிஷான் சீக்கியர்கள் வலியுறுத்த தொடங்கி உள்ளனர். जो अभिजीत है ना, जो कांग्रेस जनता पार्टी का लीडर है, उसने ऐसे बोला है कि निहंग सिंह को तुम यहाँ पे कृपाने लेके क्यों आए हो, तलवारें लेके क्यों आए हो यहाँ पर। हम उसको बताना चाहते हैं अभिजीत को कि ना तू यहाँ पर आ, 5 ਸਿੰਘों से माफी मांग जो तूने बोला है। ਤੇਰੇ ਕੋਲੇ ਕੱਲ ਦਾ ਸਮਾਂ ਜਾਂ ਤਾਂ 1 ਵਜੇ ਤੱਕ ਆ ਕੇ ਮਾਫੀ ਮੰਗ ਲੈ ਸਾਡੇ 5 ਮਹਾਕਾਲ ਸਿੰਘਾਂ ਤੋਂ, ਤੇ ਨਹੀਂ ਤਾਂ ਤੇਰੇ ਨਾਲ ਹਸ਼ਰ ਬਹੁਤ ਭੈੜਾ ਹੋਊਗਾ। अगर वो माफी मांगता है 10 10:30 10 11 बजे साढ़े 11। மேலும் போராட்டக்காரர்கள் ட்ரக் பயன்படுத்துவதையும் தேவையற்ற வன்முறையில் ஈடுபடுவதையும் நிறுத்த வேண்டும் என்று நிஷான் சீக்கியர் ஒருவர் பேசும் வீடியோ வைரலாகி இருக்கிறது.
சாதாரணமாக சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கார்களை ஏன் தாக்குகிறீர்கள்? இது நல்லதல்ல. போலீசார் அமைதியாக இருக்கும்போது அவர்களிடம் வம்பு வளர்க்காதீர்கள் என்று சில நிஷாங் சீக்கியர்கள் அறிவுரை கூறுகிற வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. शांति से चलाओ, जब वायलेंस करेंगे ना तो हम भी करेंगे। बिल्कुल भाई, अभी उन्होंने कुछ नहीं करा, स्टूडेंट की तरफ से बोतलें मारे, पत्थर मारे, उनके कांच तोड़े हैं। अगर वो अभी हमला करते थे, कुछ भी कर रहे हैं, ऐसा मत करो। आप लोग हुल्लड़बाजी मत करो, आप हुल्लड़बाजी मत करो, पुलिस वालों के पत्थरबाजी मत करो भाई, मत करो पत्थरबाजी। हमने कुछ भी नहीं किया, अभी हमने कोई लड़ाई दंगा कुछ नहीं किया, ठीक है। हम नॉर्मली यहाँ पे सेवा कर रहे हैं, सेवा करके जा रहे हैं। बाकी कभी हमें जरूरत पड़ेगी इनको, हम कभी भी पहुंच जाएंगे। இந்தியாவை நேபாளம் போல ஆக்குவோம் என்று ஒரு இளைஞர் ஆவேசமாக கூறிய காட்சியை 2 நாட்களுக்கு முன்பு நாம் வீடியோவில் பார்த்தோம். தற்போது அந்த இளைஞர் நிஷாங் சீக்கியர்களிடம் கன்னத்தில் அறை வாங்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. எனவே சீக்கியர்களின் ஆதரவையும் கரப்பாம்பூச்சிகள் இழந்துள்ளன. நாளுக்கு நாள் ஆதரவு தேய்ந்து வரும் நிலையில் தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள விரைவில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாக வேண்டிய நிர்பந்தம் கரப்பான் பூச்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசை பொறுத்தவரை டெல்லியை மையம் கொண்டிருக்கும் கரப்பாம்பூச்சி போராட்டம் நாடு முழுவதும் பரவிவிடக் கூடாது, அதற்குள் ஃபியூஸை பிடுங்கிவிட வேண்டும் என்று கருதுகிறது. போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் கரப்பாம்பூச்சிகளுக்கும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் தங்களின் கடைசி முயற்சியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை கோரி உள்ளனர் கரப்பான்பூச்சி கட்சியினர். கரப்பான்பூச்சிகளுடைய பலம், பலவீனம், அவர்களை ஆதரிக்கும் சக்திகளின் உள்நோக்கம், போராட்டத்தின் பரவல் தன்மை, இவை அனைத்தையும் யோசித்தே மோடி முடிவெடுப்பார். இதற்கு மத்தியில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் விதத்திலான வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று வெள்ளிக்கிழமை ஒப்புதல் தந்தது. வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் கொண்ட சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் வருகிற திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 27ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அவர் அவ்வாறு அறிவித்திருந்த சில மணி நேரங்களில் இந்த வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாவில் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ரூபாய் 10 கோடி வரை அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இவற்றை டெல்லியில் செய்தியாளர்களிடம் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் மோடி நேற்று இரவு மற்றொரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக வியாழக்கிழமை நள்ளிரவு தான் வெளியிட்ட காணொளியை பார்த்து ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைத்தவர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். வியாழக்கிழமை நள்ளிரவு மோடி வெளியிட்ட காணொளி 24 மணி நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான முறை பார்க்கப்பட்டு உலக சாதனை படைத்திருக்கிறது. இதற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை வெளியிட்ட காணொளியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்க்கலாம். நாட்டு மக்களுடன் காணொளி மூலம் வியாழக்கிழமை நள்ளிரவு பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த காணொளிக்கு எதிர்வினையாற்றி ஆக்கப்பூர்வமான யோசனைகளை முன்வைத்த அனைவருக்கும் நன்றி என்று மோடி தெரிவித்திருக்கிறார். थैंक यू फ्रेंड्स, कल देर रात आपसे मिलने का मौका मिल गया. मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी. ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा. थैंक यू दोस्तों. மோடியின் காணொளியை ஒரே நாளில் 30 கோடி பேர் பார்த்துள்ளனர். இதுதான் மோடியின் பலம். இதை தெரிந்து கொண்டு மோடியுடன் மோதுவது கரப்பான் பூச்சிகளுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.